ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனா கூட விளையாடப்பட்ட ஜெனிஃபர் காலில் இந்த மாதிரிக்கு அடிபட்டனால அதுக்கப்புறமா அந்த பொண்ணால் விளையாட முடியல. அப்போ ஜெனிஃபரும் உங்கள் அப்பாவும் தனா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க. நாங்கள் குறுக்கு வழியில் போனோம்ல, அதனால தான் என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுமா, எங்களை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா அப்போ தனா கூட போட்டியில் ஆடுறதுக்கு அந்த பொண்ணு இல்லாதனால தனா தான் இந்த போட்டியில் வின் பண்ணதான் நம்ம அறிவிச்சிடலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்லவும், இதை கிட்டதுமே புவனேஸ்வர் தடுக்க வராங்க. அதெல்லாம் முடியாது, இன்னொரு பொண்ணு இருக்கிறா, அவள் கூட தனா விளையாடி தான் ஜெயிக்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்த ரூல்ஸுமே கிடையாது. அப்படிங்கும்போது உடனே ரகுராமும் சொல்லிட்டாங்க, புதுசாக நீ ரூல்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்காது. அப்படிங்கவும், என்ன ரகுராம் உன் பொண்ணு தோத்து போயிடுவான்னு சொல்லிட்டு பயப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே ரகுராம் முடிவெடுக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரூல்ஸை நம்ம மாற்றிக்கலாம் இந்த ஒரு தடவை அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. என் பொண்ணு தோத்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்ன பற்றியா, அதை நான் எந்த அளவுக்கு அது நீ சொல்கிறது பொய்ன்னு சொல்லி நான் நிரூபிக்கணும். அதுக்காக தான் இந்த புதுசாக இந்த ரூல்ஸை போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு கண்டிப்பாக தோக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும், அப்படியா அதையும் தான் நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கார்த்தி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கவும், அடுத்ததாக ஃபைனல் ரவுண்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தனாவும் அந்த பொண்ணு விளையாடுறதுக்காக ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அந்த பொண்ணு ஜெயிக்கிற மாதிரிக்கே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரி கார்த்தி பசுபதி இவங்க 3 பேரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும், அப்போ ஜானகி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாயா நினைக்கிறாங்க, என்னது தனா இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடையவும், அடுத்ததாக பார்த்தோம்னா தனா அவங்க மாயாவை பார்க்குறாங்க. மாயா தனான்னு சொல்லிட்டு அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்கவும், எல்லாருமே ரகுராம் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே தனா தான் ஜெயிக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இது தனாவுக்கு ரொம்பவே உற்சாகத்தை ஏற்படுத்தவும், அடுத்து பார்த்தோம்னா தனா வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணால் தனாவோட விளையாட்டை தாக்கு பிடிக்க முடியாம அப்படியே அவங்க தோத்து போயிருந்தாங்க. அடுத்தது எல்லாரும் அதாவது ரகுராம் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே தனா ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தோம்னா ரொம்பவே உற்சாகத்தோடு அவங்க எஞ்சி ஓடி வரவும், இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரி கார்த்தி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்றாங்க, என்னத்தை இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம், கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா தனா ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிவாவும் மணியும் தனாவை தூக்கி எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன புவனேஸ்வரி எங்கே போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அதாவது நீ எப்படி இருந்தாலும் என் பொண்ணை தோக்கடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீயும் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்த, ஆனால் பாத்தியா என் பொண்ணு என்னுடைய கௌரவத்தை காப்பாத்திட்டா. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு நான் என் கையாலே பரிசு கொடுக்க போறேன், அதை பார்த்து ரசிச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லவும், அதுக்கு முன்னாடி நீ எங்க போக போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், புவனேஸ்வரி அப்படியே திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது தனா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும், அப்போ ஜானகி சொல்றாங்க, தனா உங்க அப்பாவோட கௌரவத்தை நீ காப்பாத்திடுவேன்னு எனக்கு தெரியும் தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி சொல்லவும், அப்போ மாயா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. தனா உனக்கு வாழ்த்துக்கள் தானா அப்படின்னு சொல்லவும், உடனே தனா மாயா கிட்ட சொல்றாங்க, இந்த போட்டியில் நான் ஜெயிச்சிருக்கிறோம்னா அதுக்கு நீயும் ஒரு காரணம் மாயா, நீ மட்டும் எனக்கு உற்சாகம் கொடுக்கலன்னா கண்டிப்பா நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ சந்தோஷமா இரு அப்படிங்கவும், உடனே தனா அப்படியே தேடுறாங்க. கதிரை காணலை அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கவும், கதிர் இவ்வளவு நேரம் ஆனதுக்கப்புறமும் கூட அவன் காணவே இல்லையா, 1/2 மணி நேரத்தில் வாரன்னு சொல்லிட்டு போனா, ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பரிசு கொடுக்கறதுக்காக தனா வர சொல்லவும், அப்போ ரகுராம் அந்த பரிசை எடுத்து அவங்க தனாவிட்ட கொடுக்குறாங்க. அப்போ தனா இந்த பரிசு வாங்கிட்டு தன்னுடைய அப்பாவை அப்படியே பார்க்கும்போது ரகுராம் அவங்க குனிஞ்சுக்கிடுதாங்க. அப்போ குனிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அவங்க கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. அதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க துடைக்கவும் தனா அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க ரகுராம் புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயாவது என்கிட்டையும் சரி என் குடும்பத்தார்கிட்டையும் சரி உன் விளையாட்டை நீ வச்சுக்கிடாத, இதுக்கு மேலே நீ தலையிட்டேன்னு வச்சுக்கீங்க, அப்புறமா என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லவும், புவனேஸ்வரி என்ன ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறே அப்படிங்கும்போது, நீ என்னைக்கு இருந்தாலும் சரி தான் என்கிட்ட நீ தோத்து தான் போகணும் அப்படின்னு சொல்லவும், புவனேஸ்வரி கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்துங்க பார்க்கும்போது தனா அவங்க ரகுராம்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா இப்போ கூட எங்கள் 2 பேரையும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ ஜானகி மாயாவும் இதை பார்த்துட்டு அவங்க கண்கலங்குறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, தனா நீ கவலைப்படாதம்மா, எல்லாமே நீ நினச்ச மாதிரிக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போ மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் தானா ஒரு நாள் கண்டிப்பாக பாரு பெரியப்பாவோட மனசு கண்டிப்பாக மாறதான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அவங்களும் கிளம்புறாங்க. அப்பவும் தானா கதிரை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கும்போது கதிர் கரெக்டாக வந்துருந்தாங்க. வந்ததுமே கதிர் நீ வந்துட்டியாடா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், பார்த்துட்டு நீ என்னை ஏமாத்திட்டியே, நான் விளையாடுறத பார்க்க வருவேன்னு சொல்லி நீ எவ்வளோ நம்பிக்கையோட சொல்லிட்டு இருந்த, ஆனால் நீ எங்கே தான் போன அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கதிர் வந்து தனா கையில் இருக்கிற பரிசை பார்த்ததுமே அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தனா, நீ பரிசு வாங்குறத பார்க்கணும்னு சொல்லி தான் நானும் எவ்வளோ முயற்சி பண்ணினேன், ஆனால் என்ன பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கை அந்த மாதிரிக்கு என்னுடைய அமைஞ்சு போச்சுத. அது மட்டும் இல்லாமல் உன்னை இதுக்கு மேலே நான் கண்கலங்க விட மாட்டேன், உன்னை கஷ்டப்படவும் விட மாட்டேன். என்னால் தானே நீ இந்த மாதிரிக்கு போட்டியில் தோக்கணும்னு சொல்லி நீ முடிவெடுத்த. இன்னும் மொழி நீ இந்த மாதிரிக்கெல்லாம் முடிவெடுக்க கூடாது. உன்னுடைய லட்சியமே அதாவது இந்த விளையாட்டு தான். அதை வந்து நீ எனக்காக விட்டு கொடுக்கணும்னு சொல்லி நீ முடிவெடுத்தியே. இன்னும் மொழி இந்த மாதிரிக்கு நீ ஒரு தப்பான முடிவெடுக்க கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தனாவும் கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கதிர் வந்து சொல்றாங்க, நான் முடிவு எடுத்துட்டேங்க தனா அப்படிங்கும்போது, என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதுக்கு பிறகு நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது, கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது, உன்னை நல்லா வச்சு பார்க்கணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கும்போது, இப்போ நீ என்ன சொல்றது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கவும், நான் வெளியூருக்கு நான் வேலைக்கு போறேன், 2 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வரவேன் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே தனா அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. கதிர் நீ என்னடா முடிவு எடுத்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன், இந்த நேரத்தில் நீ இப்படி எனக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை தாரி அப்படிங்கும்போது, ஆமா தானா நீ வந்து போட்டியில தோக்கணும்னு சொல்லிட்டு நீ எப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தியோ, இதுக்கு பிறகு உன்னை கண்கலங்க வைக்கக்கூடாது, உன்னை ராணி கணக்காக வச்சிருக்கணும்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன். அதுக்காக நம்ம 2 வருஷம் நம்ம பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே தானா அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. இங்க பாரு கதிர், நீ என்னை விட்டுட்டு நீ போயிடாத, உனக்காக தான் நான் எல்லாத்தையும் நான் தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கிறேன். எனக்கு எங்க அப்பானா எவ்வளோ பிடிக்குன்னு உனக்கு தெரியும். இன்னைக்கு உனக்காக நான் எங்க அப்பாவே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னை விட்டுட்டு நீ பிரிஞ்சு போயிடாது அப்படிங்கும்போது, இங்க பாரு நம்ம வந்து மாமா வந்து நம்மளை வந்து ஏற்றுக்கணும், அதுக்கு நான் உன்னை வந்து ராணி மாதிரிக்கு வச்சு பார்க்கணும், அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்துக்கிறேன். 2 வருஷம் கழிச்சு நான் வரும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு நிலைமையில தான் நம்ம இருப்போம், அப்போ மாமாவே வந்து நம்மளை வந்து கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே தனாவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. கதிரை போக விடாமல் தடுக்கணும்னு சொல்லிட்டு தனா அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.